1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இதை சீவிலால் சீவி வச்சுக்கிறேன். ஒன்றும் பாதியமாக நான் அரைக்க போகிறேன். நம்ம சீவி எட்டுன்னு வந்து ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கணும். நம்ம திட்டமாக இல்லை நெய் சேர்த்து ஒரு பொடி முந்திரி பயிர் போட்டுக்கிறோம். முந்திரி உலர்ந்த திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறந்தது இது நம்ம எடுத்துடலாம். நம்ம அழகாக வறுத்து வச்சுட்டோம். இந்த கேரட்டை இதில் போட்டுக்கணும். அப்படியே இதை போட்டுட்டு மிதமான சூட்டில் அப்படியே இதை நம்ம வறுக்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும். ஓரளவுக்கு கேரட்டு நம்மளுக்கு வெந்துடுச்சு. ஸோ ஒரு பிஞ்ச் சும்மா கொஞ்சம் இந்த டேஸ்ட்டு வந்து இப்படி தெரியணும். இதில் நம்ம கொஞ்சம் பொடி செஞ்ச ஒரு 5-6 ஏலக்காய். கேரட்டு ஏற்கனவே இனிப்பாக இருக்கும். கேரட் ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கேற்றமே சர்க்கரை போட்டுக்கிறதால நம்ம சர்க்கரை நம்ம எடுப்பதுக்கு ஏற்றமே கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். 3 கப்பு கேரட்டுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துங்க. நான் 1 கப்பு தேங்காய் சர்க்கரை எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு இப்படி கிண்டுவேன். வறுத்து வச்ச முந்திரி அந்த உலர்ந்த திராட்சையை நம்ம சேர்த்துக்கணும். நெய்யில் பாகு காசணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரையை போட்டுட்டு நம்ம லைட்டாக கிண்டினாலுமே அந்த சர்க்கரையிலேயே அந்த கேரட்டு நல்லா வேகும். தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கணும். எல்லாம் அழகாக திரண்டு வந்துடுச்சு. கேரட்டு தேங்காய் முந்திரி பயிறு உலர்ந்த திராட்சை ஏலக்காய் நெய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக வருது. போதும். இந்த நேரத்தில் நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம உண்டை பிடிக்க வேண்டியதான். பாத்திரத்தில் மாட்டிடலாம். நேரம் இதை அப்படியே ஆற வைக்கலாம். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. அப்படி நம்ம கொஞ்சம் திட்டமாக எடுத்து அப்படியே திட்டமாக எடுத்து அழகாக உண்டை பிடிக்க வேண்டியது. கை சூடுக்கு ஏற்ற மாரி நம்ம அழகாக எடுத்து அப்படியே திட்டமாக எடுத்து ரொம்ப ஆற வச்சிடக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கை பக்குவம், கைக்கு அந்த சூடு வந்து தாங்குற அளவுக்கு பக்குவத்தில் நம்ம எடுத்து செஞ்சு வைக்க வேண்டியது. சின்ன சின்னதாக செஞ்சுட்டோம். நம்ம அழகாக இது மேலே வறுத்த முந்திரியும் ஒன்று வச்சுக்கலாம். வறுத்த முந்திரி. இப்போ யாருன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், கடைக்கு போய் லட்டு வாங்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. வீட்டில் 2 கேரட் எடுத்து அழகாக இனிமேல் எளிமையான முறையில் கேரட் லட்டு செஞ்சுட்டோம். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. பை. தேங்க்யூ.